بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். அது உண்மைதான். செல்வங்களிலே மிக பெரும் செல்வமாக மக்களால் கருதப்படுவது நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வாக இருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தை தேடுகின்ற அவசரத்தில் நாம் நம்முடைய உடல் நலத்தை மறந்து விடுகின்றோம். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அதுபோல நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லா செயல்களும், குறிப்பாக நல்ல செயல்கள் செய்ய முடியும். ஒரு மனிதனிடம் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்த போதிலும் அவனிடம் ஆரோக்கியம் இல்லை என்றால் என்ன பலன்? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நாம் நோயாளிகளிடம் கேட்டால்தான் நோயில்லாத வாழ்வினுடைய அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதர்களில் அதிகமானோர் 2 அருட்கொடைகளின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகின்றனர். 1 ஆரோக்கியம், 2 ஓய்வு. இப்போ வர வேகமான காலகட்டத்தில் உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. சிறுவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், எல்லாருமே உடற்பயிற்சி என்பது அவசியம், கண்டிப்பாக பண்ணணும். வாரத்தில் ஒரு 5 days ஆவது உடற்பயிற்சின்றது ஒரு 1 hour வீதம் கம்பல்சரி பண்ணணும். புகிற காலகட்டத்தில் உணவு முறையும் சரி, நம்மளுடைய கலாச்சாரமும் சரி மோசமான இதில் இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு 1 hour ஒதுக்கணும் அப்படின்னோம்னா நம்மளுடைய உடம்பும் சரி, நம்மளுடைய மனதும் சரி, எல்லாமே சரியா இருக்கும். செஞ்ச உணவை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி புது உணவுகளையும் காய்கறிங்க, பழங்க அழுத்தி சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம நோய் நொடி இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பேஷண்ட் ஆகி ஜிம்முக்கு வர்றதோட நம்ம பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. உடற்பயிற்சின்றதை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தீய பழக்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உடம்ப நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த தீய பழக்கத்துக்கு போகவே முடியாது. சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 18 வயசு உடற்பயிற்சி பண்ணோம்னா நல்லது. ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. ஏஜ் லிமிட்ன்றது நம்மளே வயதுன்றது நம்ம சொல்றது தானே. நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த ஏஜ் வரைக்கும் நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். 70 வயசுலயே நம்ம ஜிம்லேயே இருக்காங்க. 70-72 வயசு வரைக்கும் நம்ம ஜிம்மில் ஸ்டூடெண்ட்டே இருக்காங்க. இன்னும் இடப்பயிற்சி பண்ணுறவங்க 72 வயசு ஸ்டூடெண்ட்டே நம்ம ஜிம்மில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது. இஸ்லாம் உடலை புறக்கணித்து ஆன்மீக உயர்வை கருத்தில் கொள்வதில்லை. இதன் காரணமாகவே அளவாக உண்ணுதல், தூக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, சுகாதாரம் போன்ற பௌதீக உயிரியல் தேவைகளை கருத்தில் கொண்டு அதன் போதனைகளை இஸ்லாம் வழங்கியுள்ளது. உடல் நலம் இஸ்லாத்தில் இறைவனின் அருட்கொடையும் அமானிதமும் ஆகும். மனித சமூகத்தை நோக்கி திருக்குரான் இவ்வாறு அறிவுரை கூறுகிறது. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். மேலும் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். திண்ணமாக அல்லாஹ் விரயம் செய்வோரை நேசிப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்க்கு முன்னர் ஆரோக்கியத்தை பேணும்படி நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். அவர்கள் கூறினார்கள், பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார். உடற்பயிற்சியிலும் உடல் ஆரோக்கியத்திலும் நாம் அக்கறை செலுத்துவோமாக. அது நமது கடமையும் பொறுப்பும் ஆகும்.